ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல ஒரு நம்பரை பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராமை இதில் பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற லாஜிக்கையும் இதில் டீட்டெயில்டாக நாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஒரு நம்பர் தன்னாலையும் ஒன்றுங்கிற நம்பராலையும் மட்டும் டிவைட் ஆச்சுன்னா அதை ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் ஈஸியாக புரியும். 11 அப்படிங்கிற நம்பரை நம்ம ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா அது ஒன்னால டிவைட் ஆகும். ஒன்னால எல்லா நம்பர்ஸுமே டிவைட் ஆக தான் போகுது, அது நமக்கு தெரியும். 11ங்கிறது 11ஆலையும் கரெக்டா டிவைட் ஆகும், அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஆனா 2ல ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் 10 வரைக்கும் எதை நீங்க எடுத்து 11 டிவைட் பண்ணாலும் அது டிவிசிபிளா இருக்காது. அதாவது டிவைட் கரெக்டா ஆகாது. டிவைட் கரெக்டா ஆகுது அப்படின்னு எப்போ நாம சொல்லுவோம்னா ரிமைண்டர் 0 வந்தா மட்டும்தான் அப்படி சொல்லுவோம். இந்த லாஜிக் எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் நாம ப்ரோக்ராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எழுதிடலாம். ஒரு நம்பரை நாம பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு இன்டீஜர் வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இன்ட் நம் அப்படின்னு வச்சுட்டு ஈக்குவல் டு கொடுத்து ஒரு பிரைம் நம்பரை ஃபர்ஸ்ட் அதில் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 13 அப்படின்னு கொடுத்துக்கலாம். 13 ஒரு பிரைம் நம்பர் தான். அதுக்கு கீழே நான் ஒரு பூல் வேரியபிள் எழுதிக்கிறேன். பூலியன் வேரியபிள்னா அதை வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. அதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். பூல் இஸ் பிரைம்னு கொடுத்து அதை டிஃபால்ட்டா ட்ரூன்னு செட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததா நாம என்ன பண்ண போறோம்? 13 2ல ஆரம்பிச்சு 12 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்க போறோம். 13 மட்டும் இல்லை, நீங்க எந்த நம்பர் எடுத்தாலும் அதை 2ல தான் ஆரம்பிச்சு டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் 0வா அப்படின்னு ஒவ்வொரு நம்பருக்கா செக் பண்ணிட்டு வரணும். எது வரைக்கும்னா அந்த குறிப்பிட்ட நம்பரோட முன்னாடி நம்பர் வரைக்கும். அதுக்கு ஒரு ஃபார் லூப் எழுதலாம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 2. 2க்கு இனிஷியலைஸ் பண்றேன், ஏன்னா அதுல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஐ லெஸ் தேன் நம், ஏன்னா நம்மளோட நம்பருக்கு கீழே உள்ள நம்பர் வரைக்கும் லூப் ஆகணுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஐ பிளஸ் பிளஸ்ன்னு கொடுத்துடலாம். இப்போ நாம என்ன பண்றோம்? ஒரு இஃப் பிளாக் எழுதுறோம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள அந்த நம்பரை ஐயால டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணும்? நம்பர் மாடுலஸ் ஐ, ஏன்னா ரிமைண்டர் தான் செக் பண்ணுங்கிறதுனால மாடுலஸ்ங்கிற ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கோம். அதை 0க்கு ஈக்குவலா இல்லையான்னு செக் பண்ண போறோம். அதனால டபுள் ஈக்குவல் டு கொடுத்து 0 அப்படின்னு வச்சாச்சு. இப்போ ஒருவேளை இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அதாவது ஏதாவது ஒரு நம்பரால 2ல இருந்து அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆயிடுச்சுன்னா இஃப் பிளாக்குள்ள போயிடும். அப்படி இஃப் பிளாக்குள்ள போயிட்டாலே அந்த நம்பர் பிரைம் நம்பர் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால நம்ம என்ன பண்றோம்? இங்க இஸ் பிரைம்ங்கிற வேரியபிளை ஃபால்ஸா மாத்துறோம். ஃபால்ஸா மாத்திட்டு கீழே பிரேக்குங்கிற கீவேர்டை கொடுக்குறோம். இந்த பிரேக்குங்கிறது என்ன பண்ணும்னா அதுக்கு பக்கத்துல உள்ள லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இங்க இருக்கிறது ஒரே ஒரு லூப் தான். இஃப் கண்டிப்பா லூப் கிடையாது, அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஃபார்ங்கிறது தான் லூப். அதை விட்டு மொத்தமா கண்ட்ரோல் வெளியே வர்றதுக்கு தான் இந்த பிரேக்குங்கிறத நாம கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா ஒரு நம்பர் ஒருவேளை 12ன்னு எடுத்துக்கோங்க. 12 கண்டிப்பா பிரைம் நம்பர் இல்லைன்னு தெரியும், ஏன்னா அது ஒரு ஈவன் நம்பர். ஒரே ஈவன் பிரைம் நம்பர் 2 மட்டும்தான், ஏன்னா அதுக்கு மேல உள்ள எல்லா ஈவன் நம்பர்ஸையும் 2 கரெக்டா டிவைட் பண்ணிடும். அதனாலதான் எந்த ஈவன் நம்பருமே பிரைம் நம்பர்ஸ் கிடையாது. இப்ப நாம 12 எடுத்துப்போம். 12 2ல இருந்து 11 வரையும் எல்லாத்துலயும் டிவைட் பண்ணணும். இப்ப 2ங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. வாட்டியே இஃப்க்குள்ள போயிடும், ஏன்னா அதுக்கு மேல எதையுமே நீங்க செக் பண்ண தேவையில்லை. 2 செக் பண்ணாலே அது டிவிசிபிள்னு தெரிஞ்சிடும். முதல் வாட்டி இஃப்க்குள்ள போயிட்டாலே நம்மளுக்கு டிவிசிபிள் அப்படின்னு தெரிஞ்சிருது, அது பிரைம் நம்பர் இல்லைன்னு தெரிஞ்சிருதுன்னா அதுக்கு மேல நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் மற்ற நம்பர்ஸோட. அதனாலதான் பிரேக் கொடுத்துட்டேன். இந்த பிரேக்கை எடுத்துட்டீங்கன்னா தேவையில்லாம அதுக்கு மேலேயும் லூப் சுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப பிரேக் கொடுத்ததுனால நம்மளுக்கு லூப்போட டைமிங் குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்ன பண்ணுவோம்? அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக ஒரு இஃப் பிளாக் எழுதுறேன். அந்த இஃப்க்குள்ள இஸ் பிரைம்ங்கிறது ட்ரூவா இருந்தா அந்த நம்பர் பிரைம்னு சொல்லணும். கன்சோல் டாட் ரைட் லைனுக்குள்ள அது பிரைம் அப்படின்னு சொல்ல போறோம். இப்ப கன்சோல் டாட் ரைட் லைன் கொடுத்து அந்த நம்பரை பிரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி அது பிரைம் இல்லைன்னா கீழே வந்து எல்ஸ் பிளாக்ல அது நாட் பிரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்றோம். இந்த லைனை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க டெக்ஸ்ட்டை மட்டும் மாத்திப்போம், நாட் பிரைம் அப்படின்னு சொல்லி.
அவ்வளவுதான், நம்மளோட ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இங்க லாஜிக் என்ன? எடுத்தோனே இங்க என்ன நம்பர் இருந்தாலும் அதுக்கு இஸ் பிரைம ட்ரூவா கொடுத்துடுறோம். ஆனா ஃபாருக்குள்ள வந்து ஒருவேளை இந்த இஃப்குள்ள போயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு நம்பர் டிவிசிபிள் ஆச்சுன்னா கண்டிப்பா இஃப்குள்ள போகும். போச்சுன்னா அது ஃபால்ஸா மாறிடும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபுல் ஃபார் லூப் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். இஸ் பிரைம் இன்னும் ட்ரூவா தான் இருக்கும். ஃபார் லூப்பை விட்டு ஒன்று முழுசா முடிச்சுட்டு வெளியே வரணும். அப்படி இல்லைன்னா இஃப்குள்ள வாட்டி போய் பிரேக் ஆகி வெளியே வரணும். எப்படி வெளியே வந்தாலும் இஸ் பிரைம் ட்ரூவா இருந்துச்சுன்னா அது பிரைம். ஒருவேளை இஃப்குள்ள போயிட்டு பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துருந்துச்சுன்னா இஸ் பிரைம் ஃபால்ஸா மாறி இருக்கும். அதனால எல்ஸ்குள்ள வந்து நாட் பிரைம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். 13 பிரைமா நாட் பிரைமான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் கொடுத்தா பாருங்க 13 இஸ் பிரைம் அப்படின்னு வந்துருச்சு. ஆன்சர் கரெக்டா பாருங்க, 13 கொடுத்துருக்கோம், 13 இஸ் பிரைம்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு ஒரு நான் பிரைம் நம்பரை கொடுத்து பார்ப்போம். 14 அப்படின்னு கொடுத்து பார்ப்போம். 14 வந்து நான் பிரைம் நம்பர். ஸ்டார்ட் பண்ணா 14 இஸ் நாட் பிரைம் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. காரணம் என்னன்னா 2 வந்திருக்கும். 14 டிவைடட் பை 2 கரெக்டா ரிமைண்டர் 0 கொடுத்து அப்பவே இஸ் பிரைம் ஃபால்ஸா மாறி இருக்கும். அதனால பிரேக் ஆயிட்டு இஸ் பிரைம் ஃபால்ஸா இருக்கிறதுனால எல்ஸ் பிளாக் போய் பிரிண்ட் பண்ணிருச்சு. ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நம்பரை நாம கொடுத்து அது பிரைமா இல்லையான்னு செக் பண்ணணும்னா ப்ரோக்ராமோட லாஜிக் இதுதான். இந்த லாஜிக் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் ஒரு வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.